அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்கள் நரக நெருப்பிலிருந்து வெளியேறவே விரும்புவார்கள். எனினும் அதிலிருந்து வெளியேற அவர்களால் முடியவே முடியாது. அவர்களுக்கு வேதனை என்றென்றுமே நிலைத்திருக்கும். ஆணோ பெண்ணோ எவர் திருடினாலும் இத்தீய செயலுக்கு தண்டனையாக அவர்களின் கைகளை துண்டித்து விடுங்கள். இது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட தண்டனையாகும். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமுடையவன் ஆவான். எவரேனும் தன் இத்தீய செயலுக்கு பின்னர் கை செய்தப்பட்டு தன் குற்றத்தை சீர்திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக கருணையுடையவன் ஆவான். நபியே, நிச்சயமாக வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதை நீர் அறியவில்லையா? ஆகவே அவன் நாடியவர்களை வேதனை செய்வான், அவன் விரும்பியவர்களை மன்னிப்பளிப்பான். அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக்க பேராற்றலுடையவன் ஆவான். நம் தூதரே, சிலர் நிராகரிப்பின் பக்கம் விரைந்தோடுவது உமக்கு கவலையை தர வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாயினால் மட்டும் நம்பிக்கை கொண்டும் என்று கூறினார்களே தவிர அவர்களுடைய உள்ளங்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவ்வாறே யூதர்களிலும் சிலர் உண்டு. அவர்கள் பொய்யான விஷயங்களையே ஆவலோடு அதிகமாக கேட்கின்றனர். மேலும் இதுவரை உங்களிடம் வராத மற்றொரு கூட்டத்தினருக்கு இவற்றை அறிவிப்பதற்காகவும் விசமத்தனமான வார்த்தைகளையே அதிகமாக கேட்கின்றனர். அவர்கள் வேத வசனங்களை அவற்றின் உண்மை அர்த்தத்திலிருந்து புரட்டி இவர்களை நோக்கி, உங்களுக்கு இந்த நபியிடமிருந்து இன்ன கட்டளை கிடைத்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு கிடைக்காவிட்டால் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்றும் கூறுகின்றனர். அல்லாஹ் எவரையும் கஷ்டத்துக்குள்ளாக்க விரும்பினால் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் எதையும் செய்ய நீர் ஆற்றல் பெற மாட்டீர். இவர்கள் உள்ளங்களை பரிசுத்தமாக்கி வைக்க அல்லாஹ் விரும்பவே இல்லை. இவர்களுக்கு இம்மையில் இழியும் மறுமையில் மகத்தான வேதனையும் உண்டு.